ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த கூலித் தொழிலாளியின் மகனும் விவசாய கூலியின் மகளும் கட்டிடத் தொழிலாளியின் மகளும் சமுதாயத்தில் மருத்துவர் என்னும் அங்கீகாரத்தை அடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது அரசு பள்ளிகள் மட்டும்தான். அவர்களால் தனியார் பள்ளிகளிலும் கோச்சிங் சென்டர்களிலும் லட்சமாக பணம் செலவழிக்க முடியாது. ஆனால் இரவு பகலாக கண்விழித்து படிக்க முடியும். மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நோக்கி ஓட முடியும். அப்படி ஓடுபவர்களுக்கு ஒரு நல்ல அரசு துணை நிற்க வேண்டும். அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான நம்பிக்கையையும் கொடுத்து அரசியல் செய்யக்கூடாது. அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும். அப்படி வாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஒரே இயக்கம் 7.5% இடஒதுக்கீட்டை சாத்தியமாக்கி 30, 40 என்று சொற்ப எண்ணிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராகிய வரலாற்றை மாற்றி அமைத்து 2800க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவராக்கிய இயக்கம். ஏழை மாணவர்களின் கல்விக்காக 68 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொடுத்த இயக்கம். 21 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை கொடுத்த இயக்கம். 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொடுத்த இயக்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொடுத்த இயக்கம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவின் ஆசையுடன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்று நடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் மக்களுக்கான இயக்கம்.